பேத்தியின் பிறந்த நாளில் தன் மகனை போலீஸ் என்கவுண்டர் செய்துவிட்டதாக கூறி ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் தாய் பின்னவரை வாசலிலே கண்ணீர் விட்டு கதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பிள்ளை நேற்று 8 மணிக்கு பேசுறானே, என் பேத்திங்க தூங்கின்னு இருக்குது, அம்மா எழுப்புமா இந்நேரம் வரல தூங்குறாளுங்களான்னா. இல்லைப்பா குழந்தைங்க எல்லாம் ஒன்றா தூங்குதுங்கன்னு. அப்போ அவன் என்ன சொன்னான், போட்டா அப்படி அவளுங்க 2 பேர் அப்படின்னா. இப்போ அம்மா ஆயா எல்லாம் ஒன்றா தூங்குறாங்க. நான் வரமான்னா வராதே போயிட்டானே என் குழந்தை. நேத்து உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியில கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. பொய், அது பொய் இல்ல, பொய். அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். எப்பவுமே திருப்பதிக்கு தான் போவான் அவன், வேற எந்த கோயிலுக்கும் போக மாட்டான்மா. உனக்கு கால் சரியாகட்டுமா, நம்ம ஒரு டூர் திருச்செந்தூருக்கு போனோண்டா, உன் ராசி திருச்செந்தூருக்கு போனோண்டான்னு. உன் கால் சரியில்லையே, நான் எங்கன்னா இட்டுன்னு சுத்தத்துக்கு ரெடி ஆகட்டும், நம்ம எல்லாம் போகலாமான்னு. இவங்களுக்கு என்னன்னா, இவனை முடிச்சுட்டா நம்ம பேர் எடுத்துக்கலாம். அதுதான் கிடையாது. துப்பாக்கி வச்சிருந்தா குண்டு போட்ட அன்னைக்கு அவனை சூட் பண்ணியிருப்பான். அவனே மூஞ்ச காட்ட மாட்டானே, அவனை பிடிக்கிறதுக்கு இல்லையே. என் புள்ள செந்தில பிடிக்கிறதானே. ஆனால் அது பெருமாளோட நாளில் பெருமாள் கிட்ட வரங்கேட்டு பெத்த அந்த நாள்லயே அது போய் நல்லபடியாக பதிவோட சேர்ந்துச்சு. இருக்கிறவன் அனுபவிக்க போறான். என் வயிறை எரியுது, என் குழந்தை திரிந்து உட்காருது. 10 வருஷம் ஆகுது, எந்த தப்பும் கிடையாது. 3 இடம் அன்னதானம் பண்ணோம். ஸ்டான்லி ஹாஸ்டல் பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு அன்னதானம். இங்கே பிள்ளையார் கோயில் தெருல குழந்தைங்க டெஸ்ட்டில் படிக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணோம். ரிப்பன் பில்டிங் வந்து அவருடைய பிறந்த நாள் மறுநாள்ன்ட்டு அங்கே இட்டுன்னு வந்து அன்னதானம் பண்ணி கூட வந்தவங்க அறக்கட்டளை வச்சிருக்காரு, படிக்க வைக்கிறாரு. எப்ப நைட்டு கூட்டி போயிருந்தா, நேற்று காலையில் 7:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறானே, நான் படுத்துன்னுக்கிறேன். லீவ் இல்லை, பசங்களுக்கெல்லாம் லீவ் இல்லை, பேத்திங்களை பார்க்கணும். இன்னைக்கு நாளைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். அந்த குழந்தைங்க எத்தனை வாட்டி ஃபோன் போட்டுது சார். அந்த பாவம்லாம் அவங்களுக்கு இடிக்காதா? காலையில் 8 மணிக்கு என்கிட்ட பேசுகிறான். நேற்று காலையில் 8 மணிக்கு எனக்கு பேசுகிறான். குழந்தைங்க ஸ்கூல் போயிடுச்சேன்னா, இல்லை லீவு தாண்டா, இன்னுமா தூங்குற ஆளுங்க, அவங்கள போட்டோ எடுன்னா பார்க்கணும், போட்டோ எடுன்னா. அப்போ நான் சொன்னேன், அவங்க அம்மா ஆயா எல்லாம் ஒன்றா தூங்குறாங்கடா, கொஞ்சம் நேரம் பொறுத்து போடுறான்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே வரல சார். அவன் 12:15 பேசிக்கிறான் சார், ஃப்ரெண்டுக்கிட்ட 12:15 பேசிக்கிறான் சார். வீட்டுக்கு வர வீட்டிலே தங்க மாட்டான் சார். வருவான், கொஞ்ச நேரம் இருப்பான், குழந்தைங்கள பார்ப்பான். மனைவி இல்லை சார், கல்யாணமே ஆகலை சார். 8 மணிக்கு என்கிட்ட பேசினான், அவ்வளோதான் சார். 12 மணிக்கு யாருக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிறான் சார். இது வந்து சதி சார், சதி. இது வேணும்னு பண்ணது தான். நல்லா தெரியும். என் குழந்தைக்கு எந்த மோட்டிவும் கிடையாது, எந்த கேஸும் கிடையாது. சொல்கிறாங்களா 50 கேஸுக்குது, 70 கேஸு, ஒரு கேஸும் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.